ஹலோ கைஸ், நடிகர் விஜய் அவர்களோட பையன் ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்தில் ஷங்கர்வரோட பையன் வந்து நடிக்க போகிறாராமா. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரியான தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. இயக்குனர் ஷங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவோட முதல் திருமணம் வந்து சரியாக அமையாத நிலையில் சமீபத்தில் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதித்தி சங்கர் கார்த்தி நடித்த விருமன் படத்தில் அறிமுகமாகி அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்தியன் மாவீரன் படத்தில் வந்து ஹீரோயினாவும் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அதர்வா தம்பி ஆகாஷ் முரளி ஹீரோவாக நடிச்சிட்டு வரக்கூடிய நேசிப்பாயா படத்துலையும் அர்ஜுன் தாஸோட ஒரு படத்தையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதித்தி சங்கர். அது மட்டும் இல்லாமல் சில படங்களில் பாடல்களும் பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஷங்கரோட மகன் அர்ஜித் சங்கர் அக்கா ஐஸ்வர்யாவோட திருமணத்தில் ரன்வீர் சிங் மற்றும் அட்லியோட சேர்ந்து நடனமாடி கலக்கியிருப்பார். இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் கூட அனிருத்தோட செம்மையாக குத்தாட்டமும் போட்டிருப்பாரு. அடுத்து அவரும் சினிமாவில் அறிமுகமாகவும் காத்துட்ருக்காரு. இந்திய சினிமாவையே தன்னோட பிரம்மாண்ட படங்கள் மூலிமா திரும்பி பார்க்க வச்ச நம்ம ஷங்கர் பார்த்தீங்க அப்படின்னா பல படங்கள் எடுத்து வெற்றி கண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட மகனை வந்து அடுத்து கதாநாயகனாக களமிறக்க போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. தன்னோட மகன் அர்ஜித் சங்கரை சினிமாவுக்கு தந்துட்டதாகவும் அவர் ஹீரோவாக விரும்புகிறாரா இல்லை இயக்குனராக விரும்புகிறாரான்னு தெரியல அப்படின்னும் அவருக்கு மக்கள் ஆதரவு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் சங்கர் அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. மகள் அதித்தி சங்கருக்கு வாய்ப்பு கொடுக்காததை போலவே இப்போ தன்னோட படத்தில் ஷங்கரோட மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா சொந்த தயாரிப்பில் மகனை வச்சு படம் எடுப்பாரா இல்லை அப்பாவை மாதிரியே ஒரு இயக்குனராக மாற்ற போகிறாரா அப்படிங்கிற குழப்பமே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக லைக்கா தயாரிப்பில் அறிமுகமாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய படத்தில் ஹீரோவா அஜித் சங்கர் அவர்கள் வந்து அறிமுகமாக போகிறதா தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனால் ஒரு பக்கம் விமர்சனங்கள் எக்கச்சக்கமாக வந்து எழ ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் சினிமா விமர்சகர்கள்லாம் சொல்லவே வேணாம். ஒரு பக்கம் விஜயோட பையன், இன்னொரு பக்கம் ஷங்கரோட பையன் அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான விவாத பொருளாகவே மாறிடும் இந்த பிரச்சனை. ஆக மொத்தத்தில் ஷங்கரோட பையன் வந்து ஒரு ஹீரோவாக போகிறாரா இல்லை இயக்குனராக போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கூடி சீக்கிரத்தில் ஷங்கரே அறிவிப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம்.